ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பரீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரீனாஸ் கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்க பொருள் வச்சு ரொம்ப சுலபமாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச பீனட் பட்டர் எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். அது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதோட தோல் நீக்கி நம்ம இதை எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், வேர்க்கடலையை தோல் நீக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இதை நல்லா நம்ம பல்ஸ் கொடுத்து அரைக்கணும். நம்ம ஸ்பீடில் வச்சு அரைச்சோம் அப்படின்னா அது சீக்கிரமாகவே அது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதனால் நம்ம பல்ஸில் வச்சே நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக இன்னும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம சர்க்கரையும் சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா தேன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். நான் சர்க்கரையே சேர்த்துருக்கேன். இப்போது இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நம்ம சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான பீனட் பட்டர் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரெட்டில் தடவி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then see you, tata, bye bye.